நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு தலைப்பின் கீழே வேத பகுதிகளை தியானிக்க போறோம். அந்த தலைப்பு ஜீவ விருட்சம். நாம நேற்றைக்கு பார்த்த பகுதியிலேயே தோட்டத்தின் மத்தியில ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருந்திருக்கு. ஆனா மனிதன் ஆண்டவர் வேண்டாம்னு சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சிருக்கான். அப்படி ஜீவ விருட்சத்தை இழந்து போனா அப்படிங்கிறத பார்த்து அதோடைய தன்மைகளை குறித்தும் பார்த்தோம். அதே போல ஜீவ விருட்சத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாகவும் பார்த்தோம். ஏன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் தன்மைகள் அதை உள்ளடக்கியதாக இருந்தது. இன்றைக்கு இந்த ஜீவ விருட்சத்தை குறித்தே அதிகமாக பார்க்கலாம். இந்த ஜீவ விருட்சத்தை பற்றி நமக்கு ஆதியாகமத்தில் அதிகமாக குறிப்பிடப்படல. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் ஒரு முறையும் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 2 முறையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் பார்க்கும்போது தான் இது நமக்கு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தன்மையை கொடுக்கக்கூடியதுன்னு தெரியுது. அதாவது நித்திய ஜீவனை இந்த ஜீவ விருட்சத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாங்கிறது புரியுது. அந்த கனியை மனிதனிடத்துலேருந்து விளக்குறதுக்காகவே ஏதேன் தோட்டத்திலேருந்து அவன் வெளியேற்றப்பட்டிருக்காங்கிறதும் தெரியுது. அப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இந்த ஜீவ விருட்சத்தை பத்தி நமக்கு இன்னும் மற்ற வேத பகுதிகளும் காண்பிக்குது. அதுல முக்கியமா வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரமும் 22வது அதிகாரமும் காண்பிக்குது. 2வது அதிகாரத்துல எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இந்த வசனத்தை பார்க்கும்போது பரதீசின் மத்தியில ஜீவ விருட்சம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏதேன் தோட்டமானது பரதீசுக்கு ஒப்பாக இருந்த ஒரு இடமா இருக்கு. அந்த ஸ்தானத்தை தான் மனிதன் இழந்து போயிருக்கான். அது மாத்திரம் இல்ல, இந்த ஜீவ விருட்சமானது தேவன் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை காண்பிக்குது. இந்த இடத்துல ஜீவ விருட்சமானது பரதீசின் மத்தியில இருக்கு. அங்க தேவ சமூகமானது காணப்படுது. அதே போலதான் ஏதேன் தோட்டத்தையும் உண்டு பண்ணி ஆண்டவர் மனிதன் அங்க வைத்திருக்கிறார் இல்லையா, அங்கேயும் தேவனுடைய சமூகம் தேவனுடைய பிரசன்னம் காணப்படுகிற விதமா இருக்கு. அப்போ நேற்றுக்கே நம்ம பார்த்தபடி ஜீவ விருட்சமானது தேவனோடு ஐக்கியப்படுத்தக்கூடியதா இருக்குதுங்கிறத இந்த வசனமும் நம்மளுக்கு உறுதிப்படுத்துது. அடுத்தபடியா வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் ஜீவ விருட்சத்தை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அங்க இந்த ஜீவ விருட்சமானது எந்தப்படியான தன்மைகளை உடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது வசனத்துல இந்த ஜீவ விருட்சமானது 12 விதமான கனிகளை தரும். மாதந்தோறும் அது கனியை கொடுக்கும். அந்த ஜீவ விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகளா இருக்கும்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அந்தபடியா இந்த ஜீவ விருட்சமானது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மாத்திரம் இல்ல, அது ஆரோக்கியத்தையும் தருது அப்படிங்கறத இங்க நம்மளால பார்க்க முடியுது. அதே போல இதே அதிகாரத்துல 14வது வசனத்துல ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஜீவ விருட்சத்தை நம்ம மறுபடியுமா பெற்றுக்கொள்கிறதற்கு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவசியமாக இருக்குங்கிறது நம்மளுக்கு புரியுது. அதை தான் நம்மளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்காரு. நாம உண்மையாவே அவரை பின்பற்றோம்னா அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா. அந்தபடி தேவனுடைய கற்பனைகளின் படி வாழ்கிறவங்க இந்த ஜீவ விருட்சத்தின் மேல அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த ஜீவ விருட்சத்தை பத்தி நமக்கு இன்டைரக்டா எசேக்கியேல் 47வது அதிகாரம் 12வது வசனம் கூட சொல்லுது. அந்த வசனத்தை பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்ட விருட்சத்தை போலவே ஒரு விருட்சத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அதுவும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிற தண்ணீரின் மூலமாக மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கோ அங்க இந்த விருட்சமானது இருக்குங்கிறது இந்த வசனமும் நமக்கு உறுதிப்படுத்துது. அதே போல இந்த ஜீவ விருட்சத்தை பத்தி நீதிமொழிகள்ல 4 அதிகாரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலாவது 3வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, முதலாவதாக 3வது அதிகாரம் 18வது வசனம் எடுத்துட்டோம்னா, அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். இங்க அதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஞானம். ஞானத்தை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஏன்னா இந்த ஜீவ விருட்சமானது பரிபூர்ணத்தை குறிக்குது, ஒரு முழுமையான ஒரு நித்திய வாழ்வை குறிக்குது. அப்போ ஞானத்தை அடைந்து கொள்ளும் போது நாம ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொண்டவர்கள் போல இருப்போங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது. 2வதா 11வது அதிகாரம் 30வது வசனத்துல நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். அப்போ நீதிமான்களாக வாழ்கிறவர்களுடைய பலன் எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சமாய் பரிபூர்ணமாய் இருக்கும். முழுமையான அந்த
வாழ்வடையக்கூடிய வண்ணமாக இருக்குங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது. அடுத்தபடியா 3வதா 13வது அதிகாரம் 12வது வசனத்துல, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போ ஜீவ விருட்சமானது ஒரு பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்குதுங்கிறத இந்த வசனம் நமக்கு காண்பிக்குது இல்லையா? அப்படி இந்த ஜீவ விருட்சமானது ஒரு பரிபூர்ணத்தை காண்பிக்கிறது இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா 15வது அதிகாரம் 4வது வசனத்துல, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய நாவிலிருந்து ஆரோக்கியமான வார்த்தைகள் எழும்பும் போது எப்படி அந்த ஜீவ விருட்சத்தின் இலைகள் கூட ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கோ, அந்தபடியா நம்மால் அநேகர் போஷிக்கப்படுபவர்களாக இருப்பாங்க. அது ஒரு பரிபூர்ணப்படுத்தக்கூடியதாக இருக்கும், வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்குங்கிறத இந்த வசனமும் காண்பிக்குது. இந்தபடியா இந்த ஜீவ விருட்சமானது பரிபூர்ணத்தையும் ஆரோக்கியத்தையும் நித்திய வாழ்வையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அது தேவனுடைய சமூகம் காணப்படுகிற ஒரு இடமாக இருக்கு. அதன் மூலமாக நம்மளுக்கு தேவனோட ஒரு ஒப்புரவை கொடுக்குது, ஐக்கியத்தை கொடுக்குதுங்கிறத நம்மளால அறிய முடியுது. அது மாத்திரம் இல்லாம இந்த ஜீவ விருட்சத்தின் மேல அதிகாரம் உள்ளவர்களாக நாம மாறுவதற்கு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளணுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரியுது. இதையெல்லாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்தி நித்தியத்துக்கு நேராக நம்மை நடத்தக்கூடிய ஜீவ விருட்சத்தின் மேல நாம நாட்டமுள்ளவர்களாக இருக்கணுங்கிறத தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஜீவ விருட்சமானது பரிபூர்ணத்தையும் ஆரோக்கியத்தையும் நித்தியத்தையும் காண்பிக்கிறது தகப்பனே. அந்தபடியா இருக்கிற ஜீவ விருட்சத்தை நாங்கள் அடைபவர்களாய் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும் பிள்ளைகளாக இருக்கணும் தகப்பனே. இந்த ஜீவ விருட்சமானது இருக்கும் இடத்துல அப்பா உம்முடைய சமூகம் காணப்படுதுங்கிறத எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியா என்றென்றைக்கும் உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிற அந்த நிலையை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. இந்த ஜீவ விருட்சத்தின் மேல் நாட்டமுள்ளவர்களாய் அப்பா உம்முடைய வழிகளை நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை நீங்கள் மாற்றி அருளப் போகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.